திரு மாணிக்கம் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். இந்த பகுதியில் பணியாற்றிய அனுபவம், ஐக்கிய நாடுகள் சபையிலையும் இருந்த அனுபவம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர். இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ப்ராக்சி வாராக மாறி இருக்கு அப்படின்னு கிளாட்சன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் பெரிய அளவுக்கு ஒரு முழு யுத்தத்துக்கு தயாராகாது, ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலை அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாட்டாங்க அப்படின்னு ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. ஒரு பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் ஈரான் கலந்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய செய்திகளை வைத்து அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? இந்த முதல்ல நீங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குன்னு தெரியுதான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அக்டோபர் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அடி அடிச்சானா அவங்க 1000 அடி அடிப்பாங்க, அப்படிதான் அடிச்சிருக்காங்க. நீங்க முன்னாடியே அதை குறிப்பிட்டீங்க கடந்த முறை நம்ம பேசும்போது. எஸ், ஏன்னா அவங்களுடைய இன்வின்சிபிள் கண்ட்ரி பை எனி ஆர்மி அதை டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ். ஸோ அதனால அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. ஓகே, இதில் உள்ள பேக்ரவுண்டு என்ன, யார் பண்ணாங்க, அது போறதுக்கு முன்னால இந்த சண்டை பெருசா வராம இருக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், மக்களுடைய மக்கள்கள் அங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட் சேனல் மூலமா இந்த கண்டெயின் பண்ணாக்கா பேசுறாங்க. ஆனா அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அங்க லீடர்ஷிப் யாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இதை நிப்பாட்டக்கு இல்லை. யூஎன்ல போய் இதுக்கு முன்னால பேச சொன்னார்ல அவரு, யூஎன்ல செக்யூரிட்டி கவுன்சில்ல ரெசல்யூஷன் சாப்டர் 7ல போட்டாதான் வார் இமீடியட்டா நிப்பாட்ட முடியும். அதுக்கும் வழி இல்லை. அடுத்தால இந்த இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் அவரு ரைட் விங், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அவர் சீஸ்ஃபயர் பண்ணாங்கன்னா அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. வித்ட்ரா பண்ணாங்கன்னா அவர் அவருக்கு பார்லிமெண்ட்ல அவர் ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ரிசைன் பண்ணா ஏகப்பட்ட பிரச்சனைகள், அக்டோபர் 7க்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் மறுபடியும் வரும். அதனால அங்க அவர் அதிபராக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மற்ற கன்சர்வேட்டிவ் யூதர்களோட ஆதரவுல இருக்காரு. அந்த நிலையினால அவர் வேற எந்த முடிவு எடுக்க முடியாதுங்கிறீங்க, ரிவர்ஸ்ல வர முடியாது அப்படிங்கிறீங்க. அவர் கன்சர்வேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் தான், ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்றது ரைட் விங், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ஓகே, நான் அதுதான் கேட்கிறேன். அங்க அவருக்கு கூட்டணியில சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா இருக்காங்க. ஓகே, இருக்கிறாங்க. அவங்க அவங்க சப்போர்ட் அவங்க தான் புஷ் பண்ண. அவங்க தான் வெஸ்ட் பேங்க் அதுல எல்லாம் பாலஸ்தீனியன் இடங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடெல்லாம் கட்டுறாங்க. ஸோ இது ஒரு லிமிட்டட் ஆபரேஷன் மாதிரி தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே லேண்ட்ல போயிட்டாங்க, லெபனான் உள்ள போயிட்டாங்க. இப்போது கிடைத்த செய்தி பிரகாரம் ஒரு 5-6 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. ஒரு நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏர் பவர் இஸ்ரேலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த ஈரானியன் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல் அனுப்பும்போது யூகே, யுஎஸ் 2 நாடும் சேர்ந்து அதை பிளாக் பண்ணிருக்கு. சோ அதனால அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு யூகே, யுனைடெட் கிங்டம், யுஎஸ்ஏ 2 பேருமே சப்போர்ட்ல இருக்கிறாங்க. சோ பட் ஆனா ஏர் மூலமா எவ்வளவுதான் நீங்க அட்டாக் பண்ண முடியும்? ஓகே, அது ஒரு லிமிடெட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரீமா போனீங்கன்னா இப்போ ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது, அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, பீஸ்ஃபுல் நியூக்ளியர், அதை அவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில நம்ம எதுவும் ஒரு அதாவது ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை சொல்லக்கூடாது. ஆனா இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்தி குறிப்பிட்டீங்க, நிறைய இருக்காங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு கேரளா போன்ற பகுதியில இருந்து நர்சஸ் ஒர்க் பண்றாங்க, அல்லது ஈரான்ல நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இந்தியாவோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அந்த பகுதிகளில். என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதாவது வெஸ்ட் ஏஷியா பாலிசி நம்மளுடைய ஒரிஜினல் பாலிசி எக்கனாமிக்கலி 1/3 ஆஃப் இந்தியாவோட ட்ரேட் வெஸ்ட் ஏஷியா கூட, சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத்,
அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் நீங்க. ஏதாவது சப்போஸ் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணாங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் ஈராக் வார்ல என்ன மாதிரி நடந்தது. இங்க வந்து எல்லா நாடுகளும் பாதிக்க உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மக்கள்லாம் திரும்பி வர வேண்டிய நிலைமை வரக்கூடாது. அதனாலதான் நம்ம எப்போதுமே 2 நாடுகளும் நமக்கு வேண்டியவர்கள். ஈரானும் நமக்கு ரொம்ப வேண்டிய நாடு. ஆப்கானிஸ்தான் பாலிசிக்கு வந்து நாம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல இஸ்ரேலும் நமக்கு வேண்டிய நாடுகள். 2 வேண்டிய நண்பர்கள் சண்டை போடும்போது இப்போ நமக்கு வந்து எந்த சைடும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. 2 பேர்ட்டு நம்ம வந்து அமைதியா போகணும்னு சொல்லுவோம். நம்ம நாட்டுக்கு வந்து எது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா சண்டை போடாம அமைதியா யாரு பண்ண முடியுமோ பண்ணணும். அதனுடைய இம்பார்ட்டன்ட் கீ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகே, நான் கனகராஜ் அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி திரு மணிவண்ணன் ஒரு நிமிஷம். இதுல 2 நாடுகளும் நமக்கு நட்பு நாடுகளாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. இது ட்ரெடிஷ்னலி அப்படிதான் இருக்கிறோமா? நம்முடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு? இப்போ ஏதாவது அதுல மாறுபாடுகள் இருக்குன்னு பாக்குறீங்களா, அல்லது எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல? எது சரியானதாக இருக்குங்கிறத பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன்கள் தான் ஒரு நாட்டோட வெளிநாட்டு கொள்கையை நிர்ணயிக்குது. அதனால நம்ம வந்து ஃபாரின் பாலிசியில எத்திக்கல் ஃபாரின் பாலிசி அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அது உண்மையில அது எந்த நாடும் அதை ஃபாலோ பண்றது இல்லைங்கிறது தான் உண்மை. இந்தியாவுடைய மத்திய கிழக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அது பொதுவாக நேரு காலத்திலிருந்து 1990களின் மத்திய காலம் வரை ஒரு ஸ்டடியாக கன்சிஸ்டண்டாகத்தான் இருந்தது. அது பாலத்தீனர்களுக்கு ஆதரவு, பாலத்தீன நாடு என்ற ஒரு நாடு அமைய வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆதரவாக இந்திய வெளியுறவு கொள்கை இருந்தது. அது வந்து மெல்ல மெல்ல பின்னால் வந்து இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களினால் இந்தியாவிலே வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய பிறகு அந்த கொள்கையில் சற்று மாறுதல் ஏற்பட்டு இஸ்ரேலுடனும் நாம் நட்பு கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரேலுடனான டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் என்பது 70களிலேயே ஆரம்பிக்கிறது. ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதே அதனுடைய தொடக்கத்தை நாம் காணலாம். அதற்கு பிறகு அது முழுமையாக ஒரு பிளாசம் ஆகிவிட்டது, மலர்ந்து விட்டது. இப்போது இஸ்ரேல் இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமான ஒரு நட்புறவு கொண்ட நாடாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் இந்தியா அந்த பாலத்தீனர்களுக்கு ஆதரவு என்ற கோரிக்கையை முழுமையாக கைவிட்டதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அது வந்து ஒரு தார்மீகமான ஒரு நிலைப்பாடு. அது மட்டுமல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸும் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற எண்ணெய் வளமிக்க இஸ்லாமிய நாடுகள், வளைகுடா நாடுகளின் உறவு நமக்கு தேவை. இங்கே இந்தியர்களின் பிரசன்ஸ், இந்தியாவிலே இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அங்கு ஏராளமான அளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களது ரெமிட்டன்ஸ் எக்கானமியை நம்பி பல மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன. எனவே இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்திய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களின் மனதிலே இருக்கின்றது. அதை வைத்துத்தான் இந்த மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தையும் இந்தியா கையாள்வதில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஆமா, நிச்சயமா ஃபாரின் பாலிசி பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி தேசத்தின் பாதுகாப்பு அல்லது நமக்கான எது சரி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் அது மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றங்கள் தேவைப்படலாம். இப்ப ரஷ்யா யுக்ரைன்ல கூட நமக்கான 2 நாடுகளுக்கும் இடையிலான அமைதிக்கான முயற்சி என்பதாக நம்ம பார்க்கிறோம் இப்போ நடக்கிறதுல. இங்க என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்குங்கிறதும் பேசலாம். நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான்